ஹொசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தேன்கனிக்கோட்டை வன அலுவலகம் முன்பாக வனத்துறையை கண்டித்து தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். கள நிலவரம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகளால் தொடர்ந்து பொதுமக்கள் உயிரிழந்து வரும் சம்பவத்தை கண்டித்து தேன்கனிக்கோட்டையில் உள்ள வன அலுவலகம் முன்பாக தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேன்கனிக்கோட்டை அருகே இன்று ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் அன்னியாலம் கிராமத்தை சேர்ந்த வசந்தம்மா மற்றும் தாசர்பள்ளி கிராமத்தை சேர்ந்த அஸ்வத்தம்மா ஆகிய இருவர் ஒரே நாளில் 2 பெண்கள் ஒற்றை காட்டு யானைகள் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் கடும் பீதி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தளி எம்எல்ஏவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை தலைவருமான டி ராமச்சந்திரன் அவர்கள் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதியில் இடம்பெயர்ந்து இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் வனத்துறையினர் இதற்காக சோலார் மின்வேலிகள் அமைக்க வேண்டும், பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மட்டுமே வனவிலங்குகளிலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற கோரிக்கைகளை தொடர்ந்து அவர் வன உயிரினல் அலுவலரிடம் மனுக்களை கொடுத்து போராட்டங்களை நடத்தி வந்த சூழலிலும் கூட வனத்துறையினர் வனவிலங்குகளை இடம்பெயர்வதை தடுக்க முடியவில்லை என கூறி தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் தேன்கனிக்கோட்டையில் இருக்கக்கூடிய வன அலுவலகம் முன்பாக உயிரிழந்த அஸ்வத்தம்மா மற்றும் அந்த வசந்தம்மா உள்ளிட்ட குடும்பங்களை சேர்ந்த ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் டிஎஸ்பி முரளி, வனத்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சாலை மறியலை வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த வாக்குறுதியை ஏற்று இந்த சாலை மறியலை தற்போது கைவிட்டிருக்கிறார்கள். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.